ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நீங்கள் பண்ண தப்பால் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாரு நிவின் விஜயை பார்த்து. நீங்கள் மட்டும் எனக்கு ஹோப் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா காவேரியோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மேலே கேர் பண்ணாமல் இருந்திருப்பேன். காவேரியோட எதிர்காலத்துக்காக யோசிக்காமல் இருந்திருப்பேன். காவேரியோட படிப்புக்காக நான் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருப்பேன். அப்புறம் எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியாக என் மேலே பழிய தூக்கி போகிறது மட்டும் இல்லாமல் என்னோட விருப்பத்திற்கு மாறாக இந்த வேலையை செய்யுங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிவின் கேட்குறாரு விஜயை பார்த்து. சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் நிவின், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா? இதனால் காவேரி ரொம்ப மனசு வருத்தத்தோடு இருக்கா, தன்னோட தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. காவேரியோட எண்ணம் முழுக்கமே யமுனா பற்றின யோசனை தான். யமுனாவுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து பக்கத்துலேருந்து அப்படி பார்த்துட்ருக்கு. ஸோ பிரதர், நீங்கள் என்னையோ இல்லை உங்களையும் வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக நீங்கள் சொல்கிறேன். இதனால் காவேரி ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் பேச வந்தேன் அப்படின்றார் விஜய். நான் யமுனாவுக்கு வாக்கும் கொடுத்துருக்கேன், உங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய நம்பிக்கை வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ். யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுவீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு விஜய். வீட்டுக்கு வந்து ரொம்பவே யோசனையில் இருக்க விஜய் பார்த்து யமுனா என்ன பண்ணுறாங்க, என்ன மாமா பேசுனீங்களா நிவின் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்றாங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பேசிட்டேன், கண்டிப்பாக நிவின் நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு உங்களோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாரு. இதனால் யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமானா மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. தருணத்தில் காவேரி அங்கே வர இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்து அதுக்கப்புறம் விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன காவேரி நீனா, எங்கள் 2 பேருக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசுகிறார் விஜயும். ஓ அப்படி வரீங்களா நீங்கள், ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஷயத்த வந்து சொல்கிறாங்க, ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க 2 பேரையும். ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க, இதனால ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. யமுனா நிவின் வந்து இறங்குறாங்க, இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி. காவேரிக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தருணத்தில் பசுபதி அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான பசுபதி, எப்படி என்னோட தம்பி மாவனுக்கு நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட விருப்பத்தோட தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிறாரு. இரு இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறேன். நீ யார்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்றாரு. கல்யாணத்தை நிறுத்தணும்னு வந்திருக்க பசுபதியை மீறி 2 பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.